ஐடியா ஆஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வார்த்தை சொல்லியே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வீடியோவே சரியாகவே போடுறதில்ல. ஏன்டா நீ வீடியோ போடலன்னு கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை டெலிவரி எடுத்தாச்சுங்க. ஸோ டெலிவரி எடுத்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால தாங்க இன்றைக்கி பைக்கை பற்றின ஃபுல் வீடியோஸ் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதுதாங்க RC 200 GP எடிஷன். ஸோ இந்த வண்டியைக்கோசம் தாங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி நான் இந்த எடுத்தது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 வந்துடுச்சு. ஆனால் இந்த கலருக்கோசமே கிட்டத்தட்ட 1 மந்த்தை வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பலாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ரெடி டு ரேஸ்ன்னு வருதுங்க. இருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கேட்டேன். ரெடி டு ரேஸ் அருமையாக இருக்குது. இந்த TFT டிஸ்பிளே கோசம் தாங்க கிட்டத்தட்ட 1 மந்த்தை வெயிட் பண்ணி எடுத்தது. இல்லைனா நான் அந்த LCD டிஸ்பிளே இருக்கிறது தாங்க நான் எடுத்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 2025 எடிஷன். இது பார்த்தீங்கன்னா 2025 எடிஷனுங்க. இந்த வண்டிக்கோசம் தான் கிட்டத்தட்ட 1 மந்த்து வெயிட் பண்ணியும் எடுத்தது நான். இதுக்கோசம் தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த பைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பைக்கை எடுத்தீங்க, வேறு பைக்கு நீங்கள் எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த பைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் இந்த பைக்கு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் பைக் இருக்கலங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த ட்ரீம் பைக் RC 200 வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ட்ரீமை பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது மைலேஜே தெரியாது, இந்த வண்டிலாம் ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு மைலேஜெலாம் முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் பைக், அந்த ட்ரீம் பைக்கை அச்சீவ் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. அதேமாரி பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீமை அச்சீவ் பண்ணியாச்சு. எனக்கு இந்த பைக்கு பர்சனலாக பிடிச்சது காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளேவும் இதோட கலர் தாங்க. இந்த கலருக்கோசமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்தேன். ஏன்னா இதோட நிறைய கலரில் இருக்குது. 2025 பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலர் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால தாங்க இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா வேறு லெவலில் இருக்கும், ஆரஞ்சு கலர் பார்க்கவே லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் எடுத்தேன். அதேமாரி இதோட பவரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா. ஆனால் KTM பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங்னா பட்டாசாக பிடிக்குங்க. கவலையாக பொறுத்த வரைக்கும் அடிச்ச இடத்துல அப்படியே நிற்குங்க, பட்டாசாக இருக்கும். இருங்க உங்களுக்கு மெயின் ரோடு ஏறினோடனே உங்களுக்கு ட்ராட்டல் பண்ணி காமிக்கிறேன். பெரிய மாதிரியே இருக்குங்க வண்டி. சரிங்க, உங்களுக்கு மேலே போய்ட்டு நான் காட்டுறேன். வருங்க. பாருங்களேன் ஒரு பவர் என்னன்னு இப்போ நான் காமிக்கிறேன்.
வாங்கிட்டேன் சீக்கிரமாகவே. ஈகோன்னு சொல்லக்கூடாது, இதுவும் என்னோடய கனவு தான். அதனால தான் சீக்கிரமாக எடுத்துட்டேன். நான் சீக்கிரமாக இல்லை, ரொம்ப லேட்டு தான், பரவாயில்ல. இருந்தாலும் சீக்கிரமாக எடுத்தாச்சுட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும். அதேமாரி வண்டியை வந்து ஆயுத பூஜை புக் பண்ணிட்டேன் நான். எனக்கு 1 மந்த் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியே வந்துது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஸ்டாக் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி புக் பண்ணி 1 மந்த் கழிச்சு தான் வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2025 இருக்குது, இது எங்கேயுமே ஸ்டாக் கிடைக்கலைங்க. அதனால தான் இதுக்கோசமே 1 மந்த்து நான் வெயிட் பண்ணி எடுத்தது. நான் உண்மையை சொல்கிறேன், வெயிட் பண்ணி எடுக்கிறதோட அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது. இவன் எடுத்துட்டா அவன் எடுத்துட்டா சொல்லிட்டு நீங்கள் வந்து யாருமே வீட்டில் கம்பேர் பண்ணி வந்து வண்டியை வாங்காதீங்க. தெரிஞ்சு வண்டி நீங்கள் சொந்தமாகவே காசு அமௌண்ட் சேர்த்துக்கீங்க. அது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்களோட சொந்த காசில் எடுங்க, வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணி எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டில் அம்மாவோட நகையை அதே மாதிரி வச்சு தாங்க இந்த காலத்தில் வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு வந்து காசை சேர்த்து வச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பைக் வாங்கிட்டு எவ்வளோ பெரிய கனவு, இந்த கனவு நிறவாகும் போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல, பேசுகிறதுக்கான மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ போகிறதுனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்குங்க வண்டி, பவர்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் அதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கேன். ஏஎம்ஏ வீடியோஸ், மைலேஜ் வீடியோஸ், பல்சர் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் பொறுமையாக அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சுத்தமாக வந்துட்டு வரும். ஏரோக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போக போகிறோம், பெரிய ரைடு. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு மோட்டோவில், ஆனால் அந்த மோட்டோவில் பண்ணும்போது நம்ம GoPro கேமரா வாங்கி தான் நம்ம வந்து வீடியோவே போட போகிறோம். கவலையே படாதுங்க, அந்த வீடியோவும் தரமாக கொடுத்தேன், கவலையே படாதுங்க. ஈவினிங் ரைட் பண்ணும்போது செம்மையாக இருக்குங்க. இன்னும் ஆகலை, பட் கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். நல்லா இருக்குது. எனக்கு இந்த டிஸ்பிளேவை பார்க்கும்போது செம்ம அப்டேட் பண்ணி, ஏன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த டிஸ்பிளேவை. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிறுத்தி வாங்குது. என்ன வராங்களோ போங்க போயிட்டோம். வண்டியோட பவரை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும். ஏன்னா இது ஃபியூலு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸில் காமிக்காது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறதுல தான் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா டேட்டு, நான் பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து டெலிவரி எடுத்த அன்றைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிட்டேன். டைமு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஸ்பீடு எங்கே எவ்வளோ போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அதேமாதிரி இன்ஜின் டெம்பரேச்சரு, இதோ இருக்குது பாரு, இன்ஜின் டெம்பரேச்சரு. இது ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. இது ஆவரேஜாக எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வண்டி எடுத்தது வந்து 325 கிலோமீட்டர் நான் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேங்க. வண்டி எடுத்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஓடியிருக்கேன். அதேமாதிரி ரியர் ஏபிஎஸ் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை கண்ட்ரோல் படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நான் போடுறேங்க. இப்போதைக்கு ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 செல்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபியூலு 210 கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு காமிக்குது. அதேமாதிரி பேட்ரி பார்த்தீங்கன்னா 14.1 விவேல இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்ரு சர்வீஸு. அது பார்த்தீங்கன்னா வார்னிங் அதில் காமிக்குங்க. இது தாங்க ஓவராலாக நான் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க. வாங்க போகலாம். இந்த வியூலாம் பார்க்கும்போது அருமையாக இருக்குங்க. எனக்கு வண்டி பவர் வார்த்தையில் இல்லைங்க. ட்ராவல் பண்ணி தாங்க ப்ராப்ளம் இல்லை. பட்டாசாக இருக்குதுங்க. வேறு லெவலாண்ணா காய்ஸ். அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு 65 கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா செட் ஆகணும். நீங்கள் விரட்டியே ஓட்டாதீங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா விரட்டி ஓட்டிக்கிங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது கிட்டத்தட்ட 130 வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா விரட்டி ஓட்டினேன். எவ்வளோ டாப் ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 110 வரைக்கும் நான் செக் பண்ணுங்க. 2 தடவை தான் பார்த்தீங்கன்னா விரட்டியே ஓட்டிருக்கேன். யாருமே கீரை ஈஸி ஓட்டாதீங்க. அப்போனா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அந்த மாதிரி ஓட்டவே ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் தான் இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பவரோட உங்களுக்கு மைலேஜ் வேணால் கிட்டத்தட்ட ஒரு 80லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரையும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடச்சிருங்க. வண்டியை இப்படி தான் ஓட்டணுங்க. நீங்கள் வெரைட்டி ஓட்டினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு ஆரம்பிச்சுங்க. இருங்க உங்களுக்கு வண்டியை நின்று ஒரு இடத்துல வந்து 3 நிமிஷம் தாங்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓல்டு ஜென்னோட நியூ ஜென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் கம்மியாக இருந்தாலும் பட் ஆனால் உங்களுக்கு ஃபேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தாங்க இருக்குது. இருங்க உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தால் உங்களுக்கு காமிக்கல. இருங்க இந்த இடத்துல எதுக்கு இங்கே காமிக்கல. இருங்க இந்த இடத்துல வேணாம். ஒரு நல்ல ஸ்பாட்டாக போய்ட்டு பார்த்து அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க ஒரு நல்ல ஸ்பாட் வண்டியோட லுக்கு பாருங்கள். இதே தாங்க பின்னாடி வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மழை டைமில் ஓட்டி பார்த்தீங்கன்னா சேரு சகஜமாக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணணுங்க. நாளைக்கு தான் போய்ட்டு பண்ணணும். ஸோ வண்டியோட லுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்களேன். இந்த லுக்கு கோசமே நானே பார்த்தீங்கன்னா மயங்கிட்டேன். வேறு லெவலில் இருக்குல்ல இந்த லுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல ஒன்று மறந்துட்டேன். அதர்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல நிறுத்திட்டு போகும்போது சப்போஸ் ஒரு பெட்ரோல் இல்லைனா கூட நம்ம சைடில் நம்ம நிற்கும் போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடியல. ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோவும் இன்னும் அப்கமிங்கில் இருக்குங்க. எதுவும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி எல்லாமே வாங்கி இவ்வளோ நாளில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகிறதுக்கான நிறைய பிளான்லாம் நான் வச்சுருக்கேங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் பார்த்து அடுத்தடுத்த வீடியோ போகிறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.